Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. பல ஆட்சிகளை மாற்றுகிற வலிமை பேச்சுக்கு இருந்திருக்கு. அப்படி நான் தமிழ்நாட்டில் பார்க்குற 2 பேச்சாளர்கள். ஒன்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள், இன்னொன்று செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணாவனுடைய பேச்சுக்கு கூட்டம் கூடியது உண்மைதான். நான் சமீப கால அரசியலை பற்றி பேசுகிறேன். நிஜமா சொல்லணும்னா நான் பா விஜயுடைய மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா அவருடைய உடைந்த நிலாக்கள் புத்தகம் என்னை உடைச்சு போட்ட ஒரு புத்தகத்துல ஒண்ணு. கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் பம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான். குடும்பத்தையும் அந்த அரசியலையும் வச்சு பேசுனது. இன்னொன்னு, நீங்க என்ன ஆளுங்க. ஆமா, அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மற்றவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை போய் சேர்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல ஒரு கதை சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக இந்த கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்மையில் வயநாட்டில் நிலச்சரிவு, அப்போ கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா 2 குழந்தைகள் தப்பித்து உடம்பு நிறைய காயங்களோட ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ 3 யானைகள் பக்கத்தில் வருது. அப்போ அந்த யானைக்கு அம்மா பேசுகிற மொழி புரியாது. ஆனால் அந்த அம்மா அந்த யானைகிட்ட சொன்னாலாம், இங்கே பாரு, நாங்கள் தப்பிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், காலையில் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீ எங்களை ஒன்றுமே பண்ணிடாதேன்னு அழுதாலாம். தூங்கிட்டாங்க. மறுநாள் காலை 6 மணிக்கு காப்பாற்றுவதற்காக ஆட்கள் வருவார்கள். குரல் கேட்கிறது. கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. அந்த யானை இவர்களுக்கு அருகில் அமர்ந்து கண்ணீரை வெடித்தபடியே உட்கார்ந்துருந்துச்சான். சமீபத்தில் நடந்தது. இது மாதிரி ஒரு கதையை அதில் சொன்னேன். இந்த கதையை சொல்லிட்டு நிறைவு என்ன தெரியுமா? நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். யூடியூப் ஹீரோஸில் அப்கமிங்கில் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவர் யூடியூபர் மட்டும் கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் இவர் ஒரு பேச்சாளர், ஒரு பாடலாசிரியர், அதுவும் இளம் பாடலாசிரியர். அந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நாராயணன் கோவிந்தன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்போதுமே உங்களுடைய முன்னுரை, அதாவது பேச்சாளர்களோட முன்னுரைங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாங்கள் அசால்ட்டாக உங்கள்கிட்ட வணக்கம்னு நான் முடிச்சு சொல்லிட்டேன். அந்த முதல் முன்னுரை, அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னன்னா, என்னுடைய தமிழாசிரியர் ஒரு பாட்டு சொல்லுவார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பெரிய ஆசை என்னன்னா, அந்த பாட்டை சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. என்ன பாட்டு அது? அதை சொல்றேன். அது ஒரு கண்ணதாசனோட பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட நான் கேட்கல, போய் தேடினேன். அது தனி பாட்டுன்னு நினைச்சு தேடினேன். ஆனா கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு பெரிய பாட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன பாட்டு. அது என்னன்னா, கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் பம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் அப்பூதன் நன்னாகன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நந்தி, பாட்டெடுத்த அவன் தம்பி, அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர், தேரெழுந்தூர் கம்பெனிக்கு ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர், காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவல நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி, எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசன் இவ்வளவு பெரிய, ஆமா, எல்லா கவிஞர்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி இதை தான் நான் தமிழ் பேச்செங்கல் மூச்சு நிகழ்ச்சியோட இந்த ஆடிஷன்ல சொன்னேன். மகேஷ் அண்ணனும் ராஜ்மோகன் அண்ணனும் இருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த பாட்டு. டிவியில சொன்னீங்கன்னா இதுக்கே 3 நிமிஷம் முடிஞ்சு போயிடும், அதை மட்டும் கட் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. இவ்வளவு லென்த்தா வேணாம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பாட்டு அவங்க செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். நாம யோசிச்சுட்டு ஒரு விஷயம் போவோம், ஆனா அங்க ஒரு மேஜிக் நடக்கும். ஆமா, அந்த மேஜிக் நடந்த அந்த முதல் மேடை எந்த மேடை அது? பொதுவாகவே போட்டிகளில் பேசுகிற ஒரு பையன் தான். பேச்சு போட்டிகள். பேச்சு போட்டினாலே ஃபர்ஸ்ட் நாராயணன் கோவிந்தன் பேர் எழுதிருங்க அப்படின்னா. ஆமாம், அந்த பேச்சு போட்டிகள் அப்படிங்கிறது வேற, பொது மேடைகள் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு போட்டினா எல்லாரும் பேசுறவங்களா உட்காந்துருப்பாங்க, ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்புக்கு ரெடி பண்ணிட்டு போவோம், நம்ம பேசுவோம். கைதட்டணும்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, தட்டவும் மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்படி பேசிட்டு வந்துடுவோம். ஆனால் மேடை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ மேடையை சந்திக்கிறப்ப அந்த 3 நிமிஷத்தை பேசிட்டு இறங்க முடியாது. அப்போ ஏதோ ஒன்று பேசணும். அப்படி நான் முதல்ல பேச்சு போட்டியிலிருந்து மேடையாக மாறினது மதுரை புத்தக திருவிழா தான். இந்த புத்தக திருவிழாவில் முதல் பரிசு வாங்கியிருந்தேன். அதுக்காக மேடையில் பேசணும் அப்படின்னாங்க. அப்போ மேடையில் பேசுகிற போது கொண்டு போன ஸ்கிரிப்ட் 3 நிமிஷம் தான்.
ஆனால் மேடையில முன்னாடி இருக்கவங்க கைதட்ட நமக்கு தெரிஞ்ச வேற விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இன்னும் நிறைய கைதட்டல் வரும்போது அந்த 3 நிமிஷம் 15 நிமிஷமா பேசி முடிச்சேன். அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது முதல் தடவை. இன்ஃபேக்ட் நான் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டே போகல. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் தங்கள்கிட்ட இருக்க கருத்தை பகிரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே. பா விஜய் வந்து உங்களை பார்த்து ரொம்ப வியந்தார். இந்த தலைமுறை கவிஞர்கள் இல்லை, கவிதைகள் இல்லை, கவிதை இருந்தாலும் அது பேச்சில் வரமாட்டேங்குது, அந்த கோர்வை வந்து எந்த இடத்துலையுமே இப்போ புலப்பட மாட்டேங்குது அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த வார்த்தை? நிஜமாக சொல்லணும்னா நான் வந்து பா விஜயுடைய மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா அவருடைய உடைந்த நிலாக்கள் புத்தகம் என்னை உடைச்சு போட்ட ஒரு புத்தகத்தில் ஒன்று. ரொம்ப அழகான புத்தகம். ஆமாம், அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த அந்த நதி சடனா அது ஒரு கதை அதில் சொல்லுவார். ஒரு கொலையை சொல்லணும். ஒரு கொலைனா நம்ம என்ன சொல்லுவோம், வீரர்கள் வந்தார்கள் அவனை கொன்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் சொல்லிடுவான். அவர் சொல்கிறாரு, அவன் யாருன்னா அந்த சித்தன்ன வாசலில் ஓவியத்தை முதல்ல ஓவியத்தை வரைவதற்கு தயார் செஞ்சவன். அவன் வந்து அந்த 2 பேருக்கும் காதல் வருகிறது. அந்த ராணியினுடைய ஆட்கள் வந்து அவரை கொன்றுறாங்க, இளவரசியினுடைய ஆட்கள். இதுதான் கதை. இப்போ அந்த கதையை அவர் சொல்கிறாரு. கடைசியாக அவர் சொல்கிறாரு, அவன் பாறையின் மீது செத்து கிடந்தான். வீரர்கள் நதியில் ரத்தம் படிந்த வாளை கழுவி கொண்டிருந்தார்கள். யார் அவனை கொன்றது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப அருமையாக இப்படி அந்த கவிதைகளை படிக்கிற போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அவருடைய கவிதைகளை படிக்கிற போதெல்லாம். அப்போ பா விஜய் நான் பார்த்து வியந்த ஒரு கவிஞர். அப்போ நான் ஃபைனல் ரவுண்டில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஏன்னா எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் மார்க் போடுவாங்க. அந்த டைமுக்காக ஒரு ஆளுக்கு 3 பேர் தான் ஜட்ஜ்மெண்ட். அப்போ நான் பேசும்போதே வேண்டிக்கிறேன், எனக்கு வந்து பா விஜய் தான் வந்து எனக்கு சொல்லிடணும், அவர் தான் சொல்லணும், நல்லாவோ நல்லா இல்லாமலோ அவர் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு. அது போலவே அவர் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தருணமாக தான் பா விஜய் அவர்கள் எனக்கு சொன்னதை நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு விஷயத்த எப்படி வந்து சடனாக அந்த எப்படி சொன்ன மூளை சுருக்கங்கள்லேருந்து எடுத்து டக்குன்னு எப்படி பேசுறீங்க? அதுக்கான நான் அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டான்னு எனக்கு தெரியல. நமக்கு முன்னோடிகள் இருக்கிறாங்க, அவங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐயா திமுகவில் இருந்து கவிதை பித்தன் ஐயா இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவர் வந்து ராமாயணத்தையும் அரசியலையும் ஒப்பிட்டு ஒரு கவிதை சொல்லுவார். அந்த கவிதை வந்து என்னுடைய நினைவில் இருக்க வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அது அவ்வளோ நினைவில் இல்லை. ஓகே. என்னென்னா, சின்னம்மா கைகேயி சூழ்ச்சியால் அரசியல் கைமாறி போய்விட்டது, திசை மாறி போய்விட்டது, மன்னவன் தசரதன் மாண்டாலும் அவன் சாவு மர்மங்கள் இல்லாதது அப்படின்னு அரசியலையும் இதையும் ஒப்பிட்டு எழுதியிருப்பார். இப்போ இதை படிக்கிற போது நமக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அப்போ இதே மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுகிறது. அப்போ குடும்ப அரசியல் அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதுறேன். ஆமாம், அந்த கவிதை தான் அந்த ஒரு சூப்பராக பேசியிருந்தீங்க. அந்த கவிதை எல்லா உறவுகளையும் ஏன் அப்பா அரசியலையும் இதையும் ஒப்பிட்டு ஒரு குடும்பத்தையும் ஒப்பிட்டு இவ்வளோ அழகாக பேச முடியுமாங்கிறது அந்த தலைப்பு வந்து நானே ரொம்ப வியந்து பார்த்தேன். நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து யாரோ ஒரு முன்னோடியினுடைய பேச்சிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ணா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த பேச்சு இருக்காதான், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அண்ணா பேசிக்கிட்டே இருப்பாராம். அண்ணா மாதிரியான பேச்சாளர்களை பற்றி படிக்கும் பொழுதும் அரசியல்வாதிகளை பற்றி படிக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள இந்த தலைமுறைக்கு வந்து பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் வந்து 90களில் பிறந்தவர்களுக்கும் 2000ல் பிறந்தவர்களுக்கும் இடைவேளி பல விஷயங்கள் இருக்குல்ல. இவர்களெல்லாம் படிக்கும்போது என்ன தோணும்? ஏன் இவ்வளோ பெரிய, ஏன்னா அவர்களெல்லாம் படிக்கும்போது நம்ம பேச்சாளர் இல்லை அப்படின்னு என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க. நான் வந்து கொஸ்டினை பெருசாக கேட்குறேன். ஏன்னா நமக்கு அந்த தகுதி இன்னும் வரலை அப்படிங்கிறது தோணும். ஏன்னா அதுதான் ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணர்கிற போது அறிவாளியாகிறான். அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம ஒரு முட்டாள்னு உணர்வதற்கான ப்ராசஸ், அவ்வளோதான். ஆமாம். இப்போ மேடைகள்லேயும் போட்டிகள்லேயும் கலந்து கொண்டிருந்த நாராயண கோவிந்தன் ஒரு மீடியா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே வரும்பொழுது எந்த அளவுக்கு தன்னை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டாரு? ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு பேச்சில் வந்து தமிழும் இருக்கணும், கமர்ஷியலும் இருக்கணும். கண்டிப்பாக அந்த 2 விஷயம் இருந்தால் தான் ஒரு பேச்சாளராக நம்ம தொடர முடியும். உதாரணத்துக்கு சாலமன் பாப்பையா அவர்களாக இருக்கட்டும், ராஜா அவர்களாக இருக்கட்டும், பட்டிமன்ற பேச்சாளர் மேடைக்கு எடுத்துகிட்டு வந்து தொலைக்காட்சிக்கு எடுத்துகிட்டு வந்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரியது. அதனால் கேட்குறேன் அந்த கேள்வி. நான் மீடியா அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல ஒரு பயந்தேன். அதை சொல்லுகிற போது ஒரு பேச்சாளருக்கும் ஒரு கலைஞனுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை விட சிறப்பாக பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் என் அளவுக்கு விளம்பரம் கிடைக்காம, நான் ஒன்றும் பெரிய விளம்பரத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு நான் இருக்கேன். இது தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை அவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து அந்த காம்படிஷனுக்கு வந்திருப்பாங்க. நாம் அந்த மேடையில் வந்து நிற்கிறோம்னா அந்த மேடைக்கான நன்றி சொல்லிட்டீங்க.
அங்கே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு பயம் ஏற்பட்டுச்சு? ஏன்னா இப்போ இத்தனை பேர்களை சமாளித்து வந்துட்டோம், ஆனால் இங்கே உள்ளவர்கள் இன்னும் டஃப்பான ஆட்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ரவுண்டு டிவியில் வந்துட்டா போதும், எல்லாருடைய எண்ணமே அது மட்டும்தான், டிவியில் வந்துட்டா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் டிவியில் அந்த எபிசோடு பப்ளிஷ் ஆகுற வரைக்குமே ஒரு பதட்டம், திடீர்னு நம்ம வராமல் போயிடுவோமோ, எடிட்டில் போயிடுவோமோ, நம்ம பேசினதே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு அது மட்டும் வந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது 3000 பேரோடு தொடங்கினப்ப இருந்த பயம் வெறும் அந்த 5 பேரோட இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா 5 பேருமே நம்மளோட நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க. அந்த பயம் அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த எப்படி சொல்றதுன்னா, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த முதல் முறை காதலை சொல்ல போகும்போது ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வு மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆசை அப்படியே பேராசையா மாறிடுச்சு. அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோட முடிச்சுக்குவோம் அப்படிங்கிறது அப்படியே போயிட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துருச்சு. ஃபைனலில் வந்து 5th பிளேஸ் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு? ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த அவரை பார்த்து என்ன நீங்கள் நினச்சிங்க? அது ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆனால் ஜெயிச்சது நம்ம அண்ணன் தானே. எல்லாருமே ரொம்ப அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பயணம் வந்து எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஆக்கிருச்சு. ஒரு மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி ஆக்கிட்டீங்களா? அப்படிதான். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இரவு முழுக்க பேசிட்டே இருப்போம், படத்துக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி நம்ம அண்ணன் தான் ஜெயிச்சு இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன வருத்தம், சார் நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனாலும் வந்து அந்த இடமே வந்து ஒரு நல்ல தோக்கலறான், எலிமினேட் ஆகல அப்படி நினைச்சு சந்தோஷம். ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன். எலிமினேட் விஜய் அவர்கள் பாராட்டிட்டாரு, அவ்வளவுதான். அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. நம்ம பார்த்து வியந்தவர்கள்லாம் நமக்கு ஜட்ஜா இருந்தாங்க. ஐயா சுபவி இருந்தாரு, பவா செல்லத்துறை அவர்கள் இருந்தாங்க, விஜய் இருந்தாரு, பர்வின் சுல்தான் அம்மா இருந்தாங்க, ஞானசம்பந்தன் ஐயா இருந்தாங்க. இப்படி நாம் பார்த்து வியந்தவர்கள் எல்லாம் நமக்கு நடுவராக இருக்கும்போது அவங்க முன்னாடி பேசுறதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருந்துச்சு. அதில் நீங்கள் எல்லாருமே ஓகே, ஏதாச்சும் ஒரு புன்னகை ஒரு தோரணம் இருக்கும். ஆனால் அருண்கிட்ட மட்டும் வந்து எப்போதுமே யாராவேன் எதுக்குடா வந்திருக்கான், இனிமேல் தான் பேச போறானா, என்ன பேச, தன்னோட தோரணையே அந்த அந்த இடத்தையே பயமுறுத்துற மாதிரி, நான் வந்து நின்னுட்டேன், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு அழகான உவமை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம நெல்லைக்கண்ணன் ஐயா தான் சரியா சொல்லுவார். என்னன்னா, ராமாயணத்துல ஒரு செய்தி உண்டு, வாலி வந்து நின்னா எதிரில் இருக்க பலம் பாதி வந்து வாலிக்கு வந்துருமா. அதுக்கு ஐயா சொல்லுவாங்க, அப்படி இல்லடா அர்த்தம், திருநெல்வேலியில சொல்லுவாங்களாம், வந்தான்னா பாதி செத்தே போயிட்டான் அப்படின்னு அவனை பார்க்கும்போது ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் எதிரியில அப்ப வாலிக்கு பலமா மாறிடும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த உருவ அமைப்பு அவரை பார்க்குறப்ப ஒரு பெரிய கொள்கைவாதி, ஒரு பேசினா நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஆனால் ஆக்சுவலாக அண்ணன் வந்து ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு நபர். ஓகே, எனக்கு நீங்கள் பேசினதில் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன அந்த குடும்பத்தையும் அந்த அரசியலையும் வச்சு பேசினது. இன்னொன்று, நீங்கள் என்ன ஆளுங்க. ஆமாம், அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நான் உங்களோட எபிசோடு ஒரு சில இதுதான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நீங்கள் என்ன ஆளுங்க வந்து எனக்கே பெரிய தாக்கம் கேட்குற கேள்வி. அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை போய் சேர்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இது எப்படி போய் குத்தி இருக்கு? ஐ மீன் அந்த போகும்போது சொல்லுவாங்கல்ல, தம்பி நீ பேசுனது எனக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு. இன்னும் ஒன்று என்னன்னா, நம்ம பேசுறதுனால எல்லாரும் திருந்திடுவாங்களான்னா இல்லை, நான் காலங்காலமாக பெரியாரும் அண்ணாவும் பேசாத நம்ம ஒன்றும் பேசிடல. ஆனாலும் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். என்னை ஒருத்தர் சந்திக்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அவர் மறைமுகமாக என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு, எப்படியாச்சும் பிடிச்சிடணும், நீங்கள் வெஜிடேரியனா நான்வெஜ் அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. நான் அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இயல்பாக இந்த வாட்ஸ்அப் பாட்காஸ்ட்டில் எல்லாருக்கும் அனுப்புவோம்ல, அப்படியே அனுப்புகிறப்ப இந்த லிங்க் அவருக்கு போயிருச்சு. அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் அவர் அப்படி கேட்டதுக்காக இதை அனுப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு. எனக்கு ஒரு 15 நிமிஷம் வாய்ஸ் நோட்டு போட்டிருக்காரு, தம்பி நான் அப்படி நினச்சவங்களே கேட்கல, நான் உங்களை கேட்டதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், அது வந்து எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இனிமேல் அப்படி கேட்காம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் உண்மையிலே சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் அப்படி சொல்ல வைக்கிற அளவுக்கு என்னுடைய பேச்சு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்காக கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் அதுலேருந்து, நீங்கள் என்ன ஆளுங்க எனக்கு நினைவு இல்லை, அதில் இருந்து அந்த நிறைவில் இருந்ததை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, கேரளாவில் அதில் ஒரு கதை சொல்லியிருந்தேன், இப்போ அதுக்கு பதிலாக இந்த கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்மையில் வயநாட்டில் நிலச்சரிவு, அப்போ கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா 2 குழந்தைகள் தப்பித்து வந்து உடம்பு நிறைய காயங்களோடு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 3 யானைகள் பக்கத்தில் வருது. அப்போ அந்த யானைக்கு அம்மா பேசுகிற மொழி புரியாது, ஆனால் அந்த அம்மா அந்த யானைகிட்ட சொன்னாலாம், இங்கே பாரு, நாங்கள் தப்பிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், காலையில் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீ எங்களை ஒன்றுமே பண்ணிடாதேன்னு அழுதாலாம். தூங்கிட்டாங்க.
மறுநாள் காலை 6 மணிக்கு காப்பாற்றுவதற்காக ஆட்கள் வருவார்கள். குரல் கேட்கிறது. கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. அந்த யானை இவர்களுக்கு அருகில் அமர்ந்து கண்ணீரை வெடித்தபடியே உட்கார்ந்துருந்துச்சான். சமீபத்தில் நடந்தது. இது மாதிரியும் ஒரு கதையை அதில் சொன்னேன். இந்த கதையை சொல்லிட்டு இதுக்கு நிறைவு என்ன தெரியுமா? எப்போது ஒரு மிருகம் இனத்தை கடந்து உயிர்களை நேசிக்கிறதோ அப்போது அது மனிதனாக மாறுகிறது. எப்போது ஒரு மனிதன் மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து கௌரவ கொலை செய்கிறானோ அப்போது அவன் மிருகமாக மாறுகிறான். எனவே இந்த உலகத்தோரை பார்த்து உறக்க கேட்போம், நீங்க என்ன ஆளுக, மனிதனா மிருகமா? ரொம்ப அற்புதமான இப்போ உள்ள அதான் சொன்னேன், ஆன் தி ஸ்பாட்ல ஒரு விஷயம்னா இந்த ஒரு பேச்சாளனால வந்து எப்படி வந்து ஒரு கூட்டத்தையும் ஒரு மனமாற்றத்தையும் ஏற்படுத்த முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பேச்சாளனால 1000 பேர் ஒருத்தரை வந்து கவனிக்க வைக்க 20 நிமிஷம் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பேச்சாளன் பேசும் பொழுது அந்த இடத்துல வந்து பல எமோஷன்ஸ் வெளியே வருது. சிரிக்கிறான், அழுவுறான், ஆர்ப்பரிக்கிறான், கைத்தட்டுறான், தன்னை மறந்து தான் செஞ்ச ஒரு தவறை எங்கேயோ வந்து எடுத்து அதை இனிமேல் செய்யக்கூடாது, செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்குறான். அது எப்படி நடக்குது? தமிழ்நாட்டில் நம்ம உலகத்தின் வேறு பகுதிகளை பற்றி பேசலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பேச்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் பல ஆட்சிகளை மாற்றுகிற வலிமை பேச்சுக்கு இருந்திருக்கு. அப்படி நான் தமிழ்நாட்டில் பார்க்குற 2 பேச்சாளர்கள். ஒன்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள், இன்னொன்று செந்தமிழன் சீமான் அவர்கள். ஏன்னா அண்ணாவளுடைய பேச்சுக்கு கூட்டம் கூடியது உண்மைதான். நான் சமீப கால அரசியலை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நான் பார்த்ததில்லை அண்ணா அவருடைய பேச்சு. அப்போ நான் பார்த்து வியந்த 2 பேச்சாளர்கள்னா கலைஞர் அவர்கள். கலைஞரையும் நான் நேர பார்த்ததில்ல, ஆனால் அவருடைய அந்த பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கிறேன். அந்த 3ஆம் தரமே போதுமே. அந்த இளையராஜாவுக்கு இளையராஜான்னு பட்டம் கொடுத்தது கலைஞர் தான். காரைக்குடியில் எங்க ஊர்ல நடந்துச்சு. காரைக்குடியில் அவருக்கு இளையராஜான்னு பட்டம் கொடுத்து, இளையராஜாங்கிற பாருங்க இசைஞானின்னு பட்டம் கொடுக்குறாங்க. இசைஞானிங்கிற பட்டத்தை ஐயா கலைஞர் கொடுக்குறாங்க. மேடையில வந்து சிவகுமார் அவர்கள் இருக்கிறாங்க, இளையராஜா இருக்கிறாங்க, ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க, பல கருப்பையா இருக்கிறாங்க, இது போல மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப எல்லோரும் பேசுகிற போதும் கலைஞரை பேச சொல்லுங்க, கலைஞரை பேச சொல்லுங்கன்னு கீழே இருந்து மக்கள். அப்ப பாருங்க சிவகுமார் அப்ப எவ்வளவு பெரிய திரை பிரபலமா இருந்திருப்பாரு, விஜயகாந்தும் பெரிய பிரபலம், இளையராஜா எவ்வளவு பெரிய பிரபலமானால் அவர்களை எல்லாம் மீறி கலைஞரை பேச சொல்லுங்க. ஏன்னா அங்க தமிழ் விளையாடுதில்ல, அது மிகப்பெரிய விஷயம். அது போல இன்னைக்கு நான் பாக்குறேன், பொதுவாக அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுறதே பெரிய விஷயம். முடிந்த பிறகு தப்பிச்சவங்க வெளியில ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கூட்டங்களை, அரசியல் கடந்து சொல்கிறேன், நாம் தமிழர் கூட்டங்களை பாருங்கள். கூட்டம் முடிந்த பிறகு மக்கள் எல்லாம் மேடையை நோக்கி வருவாங்க. கூட்டம் முடிஞ்ச அரை மணி நேரம் மக்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க. காரணம் சீமானவருடைய பேச்சு மக்களை கட்டி போட்டிருக்கிறது. கலைஞரும் சீமானவர்களும் தங்களுடைய பேச்சால் இந்த மக்களை ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மேஜிக். எல்லா பேச்சாளர்களும் சொல்றேன், முருகனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது எதனால? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு மேடையில ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும்பொழுது முருகனை வந்து அந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சு பேசுறாங்கல்ல. நிறைய இருக்கு கேள்வியா இருக்கும். அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப லாங் எகோ போகணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போனோம்னா இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர். வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.